பக்தி கொண்ட அனைத்து உள்ளங்களும் பெருந்திரளாக அவர்கள் மனமுகந்து வெள்ளியை தந்து கொண்டிருக்கிறார்கள். பணமாக தரக்கூடியவர்கள் பணமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். விரைந்து இந்த தேரை முடிக்க வேண்டும். அதற்கு பக்தர் பெருமக்கள் தங்களாலான இயன்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் அதேபோல விரைந்து வரக்கூடிய ஆணி திருவிழாவுக்குரிய பூர்வாங்க வேலைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது. எனவே ஆணி பெருந்திருவிழா நடந்து முடிந்தவுடன் வெள்ளித்தேர் தேரோட்டம் திருத்தேர் வெள்ளோட்டம் நடப்பதற்கு ஏதுவாக பெருந்திரளாக மக்கள் வெள்ளி உபயமாக தந்து உதவிட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக் கொள்கிறேன். அரசு தரப்பு உபயமாக செய்யப்படக்கூடியது. இது முழுமையாக உபயதாரர் மூலமாக தான் செய்யப்படுது. முழுமையாக உபயதாரர் மூலமாக அது நிறைய இருக்கு. நிறைய வந்திருக்கு. இது வரைக்கும் 175 கிலோங்கிறது ஒரு நபர் இல்ல. யானைக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் யானை உபயமா தரதுக்கு சொல்றாங்க. சாரிங்க, இப்ப நம்ம திருக்கோயிலுக்கு கோசாலை அதே மாதிரி இருக்கு. இந்த கோசாலைக்கு யார் வேணாலும் இன்னைக்கு நினைச்சாங்கன்னா உடனே ஒரு பசுங்கன்னுமோ அல்லது பசுவோ வாங்கி கொடுத்துடலாம், அதை வாங்கிக்கிடலாம். ஆனா யானைங்கிறது அப்படி இல்லை. அதற்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமது திருக்கோயில் யானை தவறி 12/1/2024 அன்னைக்கு தவறுச்சு. அதுக்குரிய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை இப்பதான் வந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அது இயற்கையான மரணம் அப்படிங்கிறது அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விண்ணப்பிக்கவே முடியும். அதை வச்சு அதனால அது வந்தாச்சு. அதை வச்சு நம்ம விண்ணப்பிச்சிருக்கோம். இப்ப அவங்க நிறைய கேட்டிருக்காங்க. இப்ப உள்ள சட்டத்திட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா குறைந்தது 10 ஏக்கர் கொண்ட வனச்சூழல் உள்ள இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்குரிய இடத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல்லைப்பர் கோயிலுக்கு உண்டான இடம் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு அடுத்தாக்குல தொடர்ந்து பல ஏக்கர் இடம் இருக்கு. அதுல முன்னாடியில உள்ள ஒரு 10 ஏக்கர் இடத்தை சுத்தப்படுத்தி அதற்கு ஒரு வனச்சூழல் உள்ள மரம் நடவுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக ஒன்னொன்னாக செய்து கொண்டிருக்கிறோம். பல உபயதாரர்கள் இருக்காங்க. ஆனா அதுக்குரிய வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் கடுமையானதா இருக்கு. அதற்கு யாரு முடியுமோ அது அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்க முடியும். கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏற்கனவே யானை இந்த திருக்கோயிலில் பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து யானை இருக்கு. இந்த கோயில்ல திருக்கோயில்ல நமக்கு நம்மகிட்ட இருக்க இன்னைக்கு ரெக்கார்டு பிரகாரம் 100 ஆண்டு நம்ம இப்ப இறந்து போன காந்திமதி யானையே கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. அதற்கு முன்னால் நயனார் என்ற யானை ஒரு 6-7 வருடத்துக்கு இருந்தது. அதற்கு முன்னால் யானை ஒரு 40 வருடத்திற்கு இருந்த இது இருக்கு. ஆக 100 ஆண்டுக்கு யானை தொடர்ந்து இருக்கக்கூடியது இருக்கு. யானையை வைத்து நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு அன்றாடம் கஜ பூஜை, அது போக மாதாந்திர திருவிழாக்களில் யானையின் பங்களிப்பு என பல இது இருக்கிறதுனால கண்டிப்பாக யானை திருக்கோயிலுக்கு அவசியம். அதனால திருக்கோயிலிருந்து நாங்க முறையாக அறநிலைத்துறை கமிஷனருக்கு நாங்க எழுதியிருக்கிறோம். அதன் பெர்மிஷன் உரியதெல்லாம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் வனத்துறை மூலமாகவும் இதர துறை மூலமாகவும் யானை பெறப்படும். விதிகளுக்கு உட்பட்டு யானை பெறப்படும். சரி, ஆமா சேர்ந்த முதலமைச்சர் உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் இன்றைக்கு வெள்ளித்தேர் வழங்குவதற்காக எங்களால் இயன்ற உதவி இன்றைக்கு உதவி செய்திருக்கிறோம். ஏற்கனவே நிறைய பக்த பெருமக்கள் 175 கிலோவுக்கு மேலாக ஏற்கனவே உபயமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே பழைய வெள்ளித்தேர் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறது, அதையும் சுத்தப்படுத்தி சேர்த்து வெகு விரைவிலே வெள்ளித்தேர் உருவாக்கப்படும் என்பதை நமது அறங்காளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல நெல்லையப்பர் கோயிலுக்கு 2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு முன்பு ஒரு 30 ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது. நான் அமைச்சராக வந்தபோதுதான் அதற்கான முயற்சி எடுத்து அன்றைக்கு இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவருடைய தலைமையிலே அந்த நெல்லையப்பர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நிறைய பணிகள் நடைபெற்றது. அறங்காவலர் குழு தலைவர்களை நியமித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது.
இப்பொழுது கூட யானை இறந்து விட்டது. ஆனால் யானை வாங்குவதற்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். அங்கு 2 குட்டி யானைகள் இருக்கிறது. அதை வாங்குவதற்கு மத்திய அரசுடைய விதிப்படியும் மாநில அரசுடன் பரிந்துரையின்படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய பக்தர்கள் அனைவரும் இன்னும் கோவிலுக்கு நிறைய தேவையான விஷயங்களை, வெள்ளிகளை உபயோகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புமணி ராமதாஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு பாஜக மறைமுகமா சப்போர்ட் பண்ணது, சமரச பேச்சுவார்த்தை அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. நீங்க தான் இருக்கீங்க மாநில தலைவரா, அமித்ஷா மூலமா நீங்க எதுவும் தலைவர் இல்ல, எங்களை பொறுத்தவரையில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும், ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க யார் பின்னாலையும் இல்ல. கூட்டணிக்கு வந்து அடுத்த வாரம் கூட்டணியில் அவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர, யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக ஒன்று இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. நீங்க வந்து நடைக்கு சென்னையில் சொல்லும் போது வந்து திமுக கூட்டணியிலிருந்து தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும். இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும் போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி பெரும் கிடைக்கும். என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு தொடர்ந்து? அவரு மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவரு விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா, அவர் அங்கிருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். கோவில்கள், இந்து கோவில்களில் வந்து மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபே வந்து மினிமம் ஸ்லாப் வந்து 5 ரூபா 8 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. பிற வழிபாட்டு தலங்கள்ல மின்கட்டணம் வந்து 3 ரூபா 5 ரூபா அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஐ வந்து இது விவகாரமா வெளியாகி வெளியே பேச பொருள் அமைஞ்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே மின்துறை அமைச்சர் நீங்க இருந்தீங்க. இல்ல, அதுல ஏற்கனவே பாகுபாடு இருக்குது. முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு டேரிஃப் வச்சிருக்காங்க. அது தமிழக அரசாங்கம் வந்து எல்லா கோயில்களுக்கும், எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியா கட்டணத்தை கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இன்னொரு 10 மாசம் தான் இருக்கு போருங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியா எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்துருவோம். மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணங்கிறது வந்து நிதியை பொறுத்து செய்ய முடியும். மின்துறை அமைச்சர் வேற சொல்லியிருக்காங்க. இங்க வரும்போது திருநெல்வேலி வரும்போது வேற சொல்லியிருக்காரு, மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னு கேட்டதுக்கு காலம் கணியட்டும் செய்யணும். அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒண்ணுன்னா, எல்லா மின் கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்யல. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க. இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல், நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர, மக்களுடைய நலன் கருதி மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு ஒன்றுக்கு, அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு 6% ஆண்டு ஒன்றுக்கு. இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது. ஆக வீட்டில் வந்து இன்னைக்கு என்னன்னா, சொத்து வரி கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, பால் வாங்குறதாங்கிறதா இன்னைக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துட்டே போகுது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய பென்ஷன் இன்னைக்கு கொடுக்கல. 50,000 ஆசிரியர்கள் இன்னைக்கு பணி இல்லாம இருக்காங்க. டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு பணி இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதுவுமே அவங்க செய்யற மாதிரி இல்ல. கூட்டணியை நம்பி இன்னைக்கு தைரியத்தில் இருக்கிறாங்க. கடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள, தமிழகத்திற்கு மத்திய அரசு கலந்து கொள்ள, இந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டத்துக்கு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது. கலந்து கொள்ளாதது கடந்த வருஷம். ஆமா,
கலந்து கொள்ள மாட்டேங்கிற சொன்னாங்க. அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு நேற்று பத்திரிகைகளோட ஒரு பேட்டி கேட்டாங்க என்கிட்ட. நான் சொல்லல, பத்திரிகையில ஒரு நிருபர் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஒருவேளை டாஸ்மாக் ஊழல்ல தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக சந்திக்க போறாரா அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு தெரியல, அவர் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு இல்ல அப்படிங்கிற செய்தி முதல்ல போறாருனாங்க, அப்புறம் இல்ல அப்படின்னாங்க. ஒருவேளை அவர் பார்க்க போகணுங்கிறது ஆழ் மனதில் இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்குது. நகை கடன்களுக்கு வைக்கிறதுக்கு 9 விதிமுறைகள் இருக்கு. அது சாமானிய மக்களின் தலையில இடி இறங்குற மாதிரி இருக்கிற மாதிரி நிதியமைச்சர் 9 விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கந்து வட்டிக்கு இது வழிவகுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க ஆர்பிஐ, நிதியமைச்சர், மத்திய அரசு தான் எல்லாமே அப்படின்றப்ப ஏதாவது உங்க தரப்புல கோரிக்கை இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு நகையை பேங்க்ல அடை வைக்க போறீங்க அப்படின்னாக்கி உங்க நகை தான்ங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும். இதுக்கு முன்னால் அது கிடையாது. இப்ப முன்னாலெல்லாம் ஆதார் அட்டை இந்தியாவில் கிடையாது. இப்ப ஆதார் அட்டை கொண்டு வந்துட்டோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, எல்லாமே ஒரு அடையாளம் தெரிய வேணும் அப்படின்னு. இப்ப என்ஆர்சி ஆக்ட் கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாயை திமுக ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்குள்ள இஸ்லாமியர்கள் வெளியேற்றுறதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்தினாங்க. ஆனா உண்மையில் என்ன, மேற்கு வங்காளத்திலிருந்து எல்லாரும் தீவிரவாதிகள் ஊடுருவி வர்றாங்க. இதை தடுப்பதற்காகத்தான் அவங்க சட்டத்தை கொண்டு வந்தார்களே தவிர, இங்க இருக்க இஸ்லாமியர்கள் ஒரு பாதிப்பு கூட இதுவரையிலும் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 3வது முறையா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. எந்த விதமான ஒரு பாதகமான சூழலையும் இல்லை. அதனால இந்த மாதிரி சில விதிமுறைகளை கொண்டு வருவாங்க. நாளடைவில் அது சரியாயிடும். நிர்வாக ரீதியான சிக்கல் இருக்கு, அப்ப வரவேற்கிறீங்க? இல்ல, அதை என்ன, நிர்வாக ரீதியா சிக்கல் இருந்தா கூட அது எப்படின்னா, நம்ம நகை உங்களுக்குள்ள தெரியணுமா இல்லையா? நீங்க இப்ப நம்ம தம்பிட்டு இருந்து எடுத்துட்டு போய் நீங்க அடகு வச்சு பேசாம போயிட்டீங்கன்னாக்க இத்தனை காலம் அது அவசியம் இல்லை. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எப்படின்னா, சில கடுமையான நடவடிக்கைகள் இருந்ததுனாக்கி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது தப்பு இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தான் தீவிரவாதிகள் ஊடுருவாங்கிறது வெஸ்ட் வழியாது. அங்க இருந்து கிழக்கு பாகிஸ்தான் ரொம்ப பகிரங்கமான விமர்சனமா இருக்கு. ஒரு மாநில அரசு அது என்ன, அங்கே நம்மளுடைய பாதுகாப்பும் இருக்குது, அதை தாண்டி ஒரு மாநில அரசுடைய பாதுகாப்பும் இருக்கு. தீவிரவாதிகள் அந்த வழியாக தான் ஊடுருவாங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டா இருக்கு. எப்படி இருக்கு? அங்க இருந்து வர்றாங்க இல்லையா, எல்லாருமே வெஸ்ட் பெங்கால், அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் வர்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கறாங்க. புரியுதா? வெஸ்ட் பெங்கால்ல உள்ள வந்துடுறாங்க. அங்க இருந்து இங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்லணும் தவிர, தீவிரவாதிகளோட அங்கிருந்து வர்றாங்க, அந்த வழி வகுத்தது. மதுரையில் மேற்கு தொகுதி அதிமுக கோட்டை தொடர்ந்து 3 முறை செல்வராஜ் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இப்ப மேற்கு தொகுதியை திமுகவும் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து அதன் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அவரு மேற்கு தொகுதியில் அவர் போட்டிட்டா நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது நம்ம என்ன, அந்த கூட்டணி தேர்தல் நேரத்தில் யார் யாருக்கு என்ன சீட் அலாட் ஆகுதோ அதன்படி தான் நம்ம வைக்க முடியும் தவிர, அது கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன முடிவு பண்ணி யாருக்கு எந்த தேர்தல் அப்படிங்கறது தேர்தல் வரட்டும். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சது தமிழக மக்களுக்கு எடப்பாடி செஞ்ச துரோகம்னு கேஸ் அழகிரி எப்படி பாருங்க? அவர் சொல்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நபர் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு கூட்டணி 2 பேர் ஒன்னா சேர்றது துரோகம் அப்படின்னா, அப்போ கேஎஸ் அழகிரியும் திமுகவும் ஒன்னா சேர்ந்தா அது நல்லது. இது எந்த விதத்தில், இது என்ன கேள்வியும் சரியில்லை, அவர் சொன்ன பதிலும் சரியில்லை. இது சரியான கேள்வியா? இது ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சு நாங்க வச்சிருக்கோம். இது துரோகம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? முன்னாடி சேர மாட்டோம் அப்படின்லாம் எடப்பாடி தரப்புல இருந்து ரொம்ப அவங்க அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதே இது கலைஞர் அவர்கள் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது. புரிஞ்சுதா? அவங்களுக்கு கூட்டணி கிடையாது. மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க, கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. திமுக கருப்பு கொடி போராட்டங்கள்ல கல்ல தூக்கி அடிக்காங்க. அடிச்சு ரத்தம் வருது. கலைஞர் கேட்காங்க, என்ன தெரியுமா கேட்காங்க? நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. எது தெரியுமா, அம்மையாருக்கு அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுதான் என்னால் இப்ப சொல்ல முடியும். லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அடிபட்டதால் வந்த ரத்தமா அப்படின்னு கேட்கறான். அது பிறகு 6 மாசம் கழிச்சு நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தாங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நல்லது. இது துரோகமா? அது துரோகமா? இது துரோகமா? என்ன தம்பி ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
தமிழர்களின் தாய்மொழியா கீழடியை பாக்குறோம். கீழடிக்கு இவ்வளவு உண்மைக்கு பாஜக எப்பவுமே எதிரிதான் யார் சொல்லியிருக்கா? அமர்நாத் அறிக்கையை வெளியிட மாட்டாங்க. தொடர்ந்து தமிழர்களோட அந்த வரலாறையும் சிறப்பையும் வெளிக்கொண்டு வராம தடுத்துட்டே இருக்காங்க. அதாவது தமிழருடைய உணர்வையும் சிறப்பையும் நீங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, திருக்குறள் 63 மொழியில மொழிபெயர்த்தது நமது மோடி அவர்கள். இன்னைக்கு எங்க போனாலும் தமிழை பத்தி, தமிழ் பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. குஜராத்ல தமிழ் சங்கமம், காசியில தமிழ் சங்கமம், இப்படி தமிழுக்கு பெருமையை சேர்த்துட்டு இருக்க வேண்டியதான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர். அதனால சு வெங்கடேசன் சொன்ன கருத்தெல்லாம் சரியான கருத்து கிடையாது. போர் நடந்ததை பற்றி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போரை முன்னெடுத்தாரு, அந்த தாக்குதலை தொடர்ந்தாருங்கிறது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கறத ஒரு கடுமையான விமர்சனமா சொல்றாரு. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கக்கூடிய இடத்துல தான் எட்டப்பன்னு இருந்தான். காட்டி கொடுக்குற கூட்டம் நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம என்னைக்கு மனித ஜென்மம் பிறந்தோம், அதனால ஒருத்தன் காட்டி கொடுக்குற கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து என்னைக்குமே காட்டி கொடுத்தது. காஷ்மீர் மாநிலம் நீங்க போறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி. ஹரிசிங் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. நேருவால தான் இன்னைக்கு இதே இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆகி போச்சு காஷ்மீர் இஷ்யூ. அதனால அவங்கள பத்தி எல்லாம் பேச வேண்டியது. இல்ல அவர் எதிர்கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோ அல்லது அந்த விதையை சாதாரணமா கடந்து போக முடியாது, அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைன்னு ஒண்ணு இருக்கு மாநில மத்திய அரசு. இன்னைக்கு 26 பேரை மனைவி முன்னால, 10 வயசு சிறுவன் முன்னால நேர விட்டு AK-47 செஞ்சு சுட்டு கொள்றான், ட்ரெஸ்ஸை கலத்திட்டு. அதை பார்த்துட்டு எப்படி பேசாம இதை வந்து போய் அங்க பேசி வச்சு அடிக்கான்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு எப்படி பேசி வச்சு தாக்குதல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணல, தாக்குதல் நடத்தினது விமர்சனம் பண்ணல. ஆனா தாக்குதல் நடத்துனதை பாகிஸ்தான் கிட்ட ஏன் சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படிங்கிற அதுதான் வந்து கேள்வியா முன்வைக்கிறாங்க. தாக்குதல் நடத்தினதை யாரும் விமர்சனம் பண்ணல. இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி செய்வாங்க? இதெல்லாம் தாக்குதல் குண்டு போடும்போது சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு குண்டு போடுறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதான் அவருக்கு குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்க சொல்லிட்டு தான் செஞ்சோம்னா அப்படிதான் போர் தொடுக்கணும் பாகிஸ்தான் கிட்ட சொன்னதுதான் ஒரு குற்றம் அப்படியே அவங்க போர் தொடுக்கணும் தான் சொன்னாங்களே தவிர நாங்க குண்டு போடுறோம் நீங்க ஒதுங்கிடுங்கன்னு சொல்லிட்டு குண்டு போட்டாங்களா? அப்படி இல்ல. இதெல்லாம் நெல்லையப்பர் திருவிழா 8ஆம் தேதி ஜூலை 8 நெல்லையப்பர் திருவிழா. இன்னும் சாலைகள் செப்பனிடாம இருக்கு. கடந்த ஆண்டும் வந்து சாலைகள் சரியில்லாதனால பல்வேறு பிரச்சனைகள் கண்டிச்சு மாநகராட்சி தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. உடனடியா நானும் கமிஷனர்கிட்ட பேசுறேன், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்டையும் பேசி உடனடியா நடவடிக்கை எடுக்கும். சார், திராவிட திமுக ஆட்சியில வந்து கோவில்கள் கரெக்டா பராமரிக்கப்படுதா இல்ல இன்னும் சிலை திரட்டு சமீபத்தில் கூட சிலை திரட்டு மிகப்பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. நம்ம அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே காளிதேவி சிலை திருடிக்கப்பட்டாங்க. இந்த சிலை திருட்டு இன்னும் தொடர்றதா, இன்னும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுதா இந்த திமுக ஆட்சி? என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்னுடைய தொகுதியில் இருக்க கோயிலெல்லாம் நல்ல முறையில் நான் சொல்ற வேலைகள் எல்லாமே நடக்குது. என்னுடைய கண்பார்வையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் நல்ல முறையில் இருக்கு. சிலை கடத்தல் தொடர்ந்து அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் திருடன் இருந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கணும்.